தக்காளி செடியில் அழகாக குட்டியோண்டு தக்காளி வந்திருக்கு. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொன்று ரொம்ப குட்டியாக இருக்குது. இது என்ன தக்காளி? ஆப்பிள் தக்காளியாக இருக்குமோன்னு தோணுது. நம்ம செடியில் அவரைக்காய் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த ஒன்று இருக்குது, மற்ற இது எல்லாமே பிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு பிஞ்சு இப்போ இந்த இங்கனுக்குள்ளே 2 இருக்குது. இந்த கீழே 2 இருக்குது, அப்புறம் இந்த 2 இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு 3 பிஞ்சு இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுறது. வேறு எதுவும் நம்ம கண்ணுக்கு ஏற்றப்படாமல் எங்கேயாவது கிடக்கும். அந்த ஒன்று மேலே இருக்கு. ஒன்று கொடி அந்த சைடெலாம் போகுது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோதான் இருக்குது போல். அந்த ஒன்று இருக்குது. எம்மடியோ இந்த மேலே ஒன்று இருக்கா? இப்போ இதுலேயே பார்த்தனே. இந்த ஒன்று இருக்குது. கீழே தான் ஒன்று பார்த்தேன், அதுக்குள்ளே மறைஞ்சிட்டு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் எப்படியாவது. இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. இதுவும் நல்லா விளைஞ்சிட்டு பறிச்சுக்கலாம். அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டியோண்டு இருக்குது. நம்ம தெரியுதா? நீங்கள் நல்லாவே இதெல்லாம் விளைஞ்சதாக இருக்குது. எல்லாமே பறிக்கலாம். சரி பறிச்சிடுவோம். பறிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வைப்போம். இன்னொன்று குட்டியாக வருது பாருங்கள். இந்த பூவில் இருந்து தான் அழகாக வருது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இந்த 2 பூலையும் வந்துட்டுருக்கு. சில பூ இப்படி வெம்பி போயிடுது, இப்படி சோர்ந்து போய். அப்புறம் இங்கே செடி மொட்டு ஒரு 3 மொட்டு இருக்குது. இது ரெட் கலர் பூ. இதில் நிறைய அவரைக்காய் வரும். இது பக்கத்துலேயே இன்னொரு பிஞ்சு இருக்குது. இலக்கியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3, 4, 5, 6. நம்ம கூட்டாஞ்சோறு தான் இன்றைக்கி பொங்க போகிறோம் நம்ம வீட்டில். அதுக்கு 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம், 4 அவரைக்காய் நம்ம வீட்டில் இது பண்ணது காய்ச்சது, 3 பீன்ஸு, ஒரு கேரட்டு எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கிற காயை நாங்கள் எடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் வாழைக்காய், சீனவரைக்காய் அப்படிங்கிற நிறைய காய் இருக்குது. இந்த காய் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் இன்னும் இப்போ தான் பிஞ்சு போட்டிருக்கு, இன்னும் விளையலை. அப்புறம் புளியை ஊற வச்சுக்கிறோம், பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிளாஸுக்கு 1 டம்ளர் கிளாஸ் எடுத்திருக்கேன். பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி தண்ணியில் ஊற்றிக்கலாம். திக்காக தான் கரைக்கணும் புளியை, ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இப்போ வந்து மசாலா கூட உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வத்தத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பருப்பை போட்டுக்கலாம். தண்ணி காஞ்சிட்டு தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய காயெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அழுத்தி போட்டுக்கலாம். மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு சோறு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வச்சுருக்கிறத முருங்கை இலையும் போட்டுக்கலாம். அப்பளம் பொரிச்சாச்சு. இதுவும் மோர் மிளகாவும் இதுவும் இது பண்ணுறோம். அது ரொம்ப ஒட்டி விட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கூட்டாஞ்சோறு. அப்புறம் பனங்கிழங்காய் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஆயிடுச்சு. சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாய்.